Dear friends, ஒரு கடினமான வேலையை செய்வதற்கு நான் எப்போதும் ஒரு சோம்பேறி மனிதரைத்தான் தேர்ந்தெடுப்பேன். ஏனென்றால் ஒரு சோம்பேறி அந்த வேலையை செய்வதற்கான எளிதான வழியை கண்டுபிடிப்பான் என்று யாரோ ஒருவர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். குறுக்கு வழிகளை, ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடிப்பதில் அவர்கள் புத்திசாலிகள் என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். சரி, கடினமான வேலையை ஒரு சோம்பேறியிடம் கொடுக்கலாம். ஆனால் சோம்பேறியான ஆளை எப்படி கண்டுபிடிப்பது? எதை வைத்து ஒரு மனிதரை நாம் சோம்பேறி என்று சொல்ல முடிகிறது? இந்த வீடியோல ஓஷோ சோம்பேறியை கண்டுபிடிக்க ஒரு நூதனமான முறையை பற்றி சொல்கிறார். இந்த வீடியோவை பார்த்து முடிப்பதற்குள் நாமும் ஒரு சோம்பேறியா இல்லை சுறுசுறுப்பான ஆளா என்று சுய பரிசோதனை செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வீடியோ முடிவதற்குள் அது தெரிந்துவிடும். அதற்கு முன்னால சோம்பேறித்தனப்படாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம். யார் சோம்பேறி? இந்த கேள்விக்கு விடை சொல்வது அவ்வளவு எளிதல்ல. இட் டிபெண்ட்ஸ். எப்போதும் வேலை வேலை என்று இருக்கும் மனிதருக்கு, அதாவது ஒரு ஒர்க்கஹாலிக் மனிதருக்கு, அவரை பொறுத்தவரையில் எல்லோருமே சோம்பேறிகள் தான். ஆனால் ஒரு மகா சோம்பேறிக்கு எல்லோருமே ஒர்க்கஹாலிக் தான். It happened. ஜப்பானில் ஒரு பேரரசன் இருந்தார். அவரே மிகப்பெரிய சோம்பேறி. அவருக்கு சோம்பேறி மனிதர்களை மிகவும் பிடிக்கும். சோம்பேறி மனிதர்கள் நல்லவர்கள். அவர்கள் சேட்டை எதுவும் செய்வதில்லை. அவர்களால் முடியாது. ஏனென்றால் முதலில் சேட்டை செய்வதற்கு சுறுசுறுப்பாக இருந்தே ஆக வேண்டும். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அலெக்சாண்டர் தி கிரேட் மாதிரியான ஆட்கள் சோம்பேறிகளாக இருந்திருந்தால் இந்த உலகம் இப்போது இருப்பதை விட மிகவும் அழகானதாக இருந்திருக்கும். வேண்டாத வேலைகளை எல்லாம் சுறுசுறுப்பான மனிதர்கள் மட்டும்தான் செய்வார்கள். இப்போது அந்த கதைக்கு வருவோம். அரசனுக்கு சோம்பேறிகள் என்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் தன்னுடைய முதல் மந்திரியை அழைத்து, சோம்பேறிகள் என்று அழைக்கப்படுகிற இந்த அழகான மனிதர்களுக்காக இதுவரை யாரும் எதுவும் செய்யவில்லை. நான் இந்த மனிதர்களுக்காக ஏதாவது செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். சோம்பேறித்தனமாக இருப்பது அவர்கள் குற்றமல்ல. கடவுள் அவர்களை அப்படி படைத்துள்ளார். ஒரு வகையில் பார்த்தால் அவர்கள் நல்ல மனிதர்கள். காரணம், அவர்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்வதில்லை. அவர்களுக்கு நமது அரசாங்கத்தாலான தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதாவது ஸ்டேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் சோம்பேறியோ அவர்கள் அரண்மனைக்கு வந்து அதில் ஒரு அங்கத்தினராக இருக்கலாம் என்று அறிவிப்பு கொடுங்கள். அவர்கள் அரசு விருந்தாளிகளாக நடத்தப்படுவார்கள். அவர்கள் தங்களுடைய சோம்பேறித்தனமான வாழ்க்கையை எந்த கவலையும் இல்லாமல் வாழலாம். அவர்களுக்கு சுறுசுறுப்பான மனிதர்களிடம் இருந்து எந்த கொடுமையும் நடக்காமல் பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னார். அதற்கு முதல் மந்திரி, அது மிகவும் கடினமான காரியம். அப்படி அறிவிக்கும் போது சோம்பேறித்தனம் இல்லாத மனிதர்களும் வருவார்கள். பிறகு உண்மையான சோம்பேறியை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம் என்று பதில் சொன்னார். கடைசியில் அதுதான் நடந்தது. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அரண்மனைக்கு படையெடுத்தார்கள். அரசனுக்கு ஒரே குழப்பம். அவர் இவ்வளவு சோம்பேறிகள் இருப்பார்கள் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. எனவே உண்மையான சோம்பேறியை கண்டுபிடிக்க மந்திரியோடு சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினார். வந்திருந்த மனிதர்கள் அனைவரையும் வைக்கோல் மற்றும் தென்னை ஓலையால் வேய்ந்த கூரைகள் உள்ள குடிசைகளில் தங்க வைத்தார்கள். நடு இரவில் கூரைக்கு தீ வைத்தார்கள். கிட்டத்தட்ட எல்லோருமே அலறி அடித்து கொண்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிவிட்டார்கள். 4 மனிதர்கள் மட்டும் போர்வையை நன்கு இழுத்து போர்த்தி கொண்டு வெளியே வர மறுத்தார்கள். அவர்கள்
கடவுள் எங்களை கொல்ல விரும்பினால் இட்ஸ் ஓகே, எங்களை காப்பாற்ற விரும்பினால் அவருக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்று பதில் சொன்னார்கள். கடைசியில் அந்த 4 மனிதர்கள் மட்டும்தான் அரசு விருந்தினராக, ராயல் கெஸ்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். சோ யார் சோம்பேறி என்று முடிவு செய்வது மிகவும் கடினம். அலெக்சாண்டர் டயோஜினஸை ஒரு சோம்பேறி என்று நினைத்தார். டயோஜினஸ் அலெக்சாண்டரை ஒரு பைத்தியம் என்று நினைத்தார். அலெக்சாண்டர் உலகத்தையே வென்றுவிட நினைத்தார். திஸ் இஸ் ஷியர் மேட்னஸ். ஆனால் டயோஜினஸ் நிர்வாணமாக இருந்தார். ஆடை அணிவது என்பது பெரிய வேலை. அணிவதும் கழட்டுவதும் உண்மையிலேயே பெரிய வேலைதான். பிறகு ஆடைகளை துவைக்க வேண்டும். சோ அது மிகப்பெரிய தலைவலி பிடித்த வேலை. டயோஜினஸ் சாப்பாடு கேட்டு வாங்குவதற்காக மட்டும் ஒரு பாத்திரம் வைத்திருந்தார். அந்த பாத்திரத்தை கழுவுவது பெரிய வேலை என்பதால் அதையும் ஒரு நாள் ஆற்றில் வீசிவிட்டார். ஒரு நாய் இந்த விஷயத்தில் அவருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஒரு நாள் ஆற்று பக்கம் தண்ணீர் குடிக்க சென்றபோது ஒரு நாயும் ஆற்றில் தண்ணீர் குடிப்பதற்காக பாய்ந்து ஓடியது. வேகமாக ஓடி ஆற்றிற்குள் குதித்து தேவையான தண்ணீரை குடித்து மகிழ்ந்தது. நாய் தன்னை விட மிகவும் புத்திசாலியாக இருக்கிறதே என்று டயோஜினஸ் நினைத்தார். கையில் பாத்திரம் இல்லாமல் அதன் வாழ்க்கையை அது நன்றாகத்தானே வாழ்கிறது. இந்த பாத்திரத்தை எதற்கு நான் சுமந்து கொண்டே திரிகிறேன் என்று நினைத்த அடுத்த நிமிடம் பாத்திரத்தை தூர எறிந்துவிட்டு நாய்க்கு நன்றி சொன்னார். பிறகு இருவரும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள். 2 பேரும் ஒரே இடத்தில் வசிக்க ஆரம்பித்தார்கள். நாய் தங்கியிருந்த இடத்தில்தான் டயோஜினஸ் தங்க ஆரம்பித்தார். சோ யார் சோம்பேறி? என்னை பொறுத்தவரையில் தேவைப்பட்டால் when it is essential வேலையில் இறங்கிவிட வேண்டியதுதான். அப்படி வேலைகள் செய்யும் போது don't become a doer, become a non-doer. கடவுள் உங்கள் மூலமாக வேலை செய்யட்டும். Let God do things through you. Then action and inaction are one. இதைத்தான் லாவோ ட்சு ஆக்ஷன் த்ரூ இன்ஆக்ஷன் என்று சொல்கிறார். அப்போது செயலும் சோம்பேறித்தனமும் எதிரெதிரான விஷயம் இல்லாமல் போகும். உண்மையான மனிதனுக்கு 2 திறமைகளுமே இருக்கும். அவனால் வேலை செய்யவும் முடியும், சோம்பேறியாக இருக்கவும் முடியும், ஓய்வு எடுக்கவும் முடியும். வழக்கமாக என்ன நடக்கிறது என்றால் people become addicted. ஒன்று மனிதர்கள் வேலைக்கு அடிமையாகி விடுகிறார்கள் அல்லது சோம்பேறித்தனத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள். அதுதான் தவறு. Do but don't become a doer. அப்போது செயல்கள் செய்து கொண்டிருக்கும் போது கூட நீங்கள் ஓய்வில் இருப்பீர்கள். You will remain at rest, perfectly rest. உடம்பை சுற்றிலும் அலெக்சாண்டராகவும் நடுவில் டயோஜினஸாகவும் இருங்கள். அதுதான் நான் முழுமையான மனிதனுக்கு தரும் விளக்கம். முல்லா நஸ்ருதீன் ஒரு முறை என்னிடம், எனது மாமா உலகத்திலேயே சோம்பேறியான சேவல் ஒன்று வைத்திருக்கிறார் என்று சொன்னார். எதை வைத்து அப்படி சொல்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், சூரியன் உதிக்கப் போகும்போது அந்த சேவல் ஏதாவது அருகில் உள்ள சேவல் கூவுகிறதா என்று காத்திருக்கும். அதன் பிறகு தலையை லேசாக அசைக்கும் என்று சொன்னார். அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. Until then, take care. Bye.